இங்கிலீஷ் எங்கள் பயிற்சி வாய்ப்பாடு முறை ஒரு புதிய கண்டுபிடிப்பு பார்த்து பேசும் பயிற்சி 8 வாய்ப்பாடுகள் 34 வரிகளில் நிகழ்கால பேச்சுகள் அனைத்தையும் சுமார் 1,00,000 வாக்கியங்களை இன்று முதல் எல்லோரும் இங்கிலீஷ்ல பேசலாம். உடனே வாட்ஸ்அப் மெசேஜ் 4196 அனுப்பி அதன் பிடிஎஃப் வாங்கிக்கங்க. பயிற்சி இலவசம். வாய்ப்பாடுகள் என்றால் இங்கிலீஷ் டென்சஸ் எழுத இங்கிலீஷ்ல பேச வேண்டும். ஆகவே தான் நாம் இங்கிலீஷ் டென்சஸ்களை வாய்ப்பாடு என்று சொல்லுகிறோம். அப்படியென்றால் இங்கிலீஷ் டென்சஸ்களை அதாவது வாய்ப்பாடுகளை தினமும் பல தடவைகள் படிக்க வேண்டும். அப்பொழுது தான் இங்கிலீஷ்ல சீக்கிரமாக பேச முடியும். குறிப்பு: இந்த பாடத்தை 3 முறை இந்த வீடியோவில் கேட்கலாம். நீங்க 3 முறை கேட்டு பல தடவைகள் சொன்னால்தான் இங்கிலீஷ்ல பேச முடியும். இதுதான் எங்கள் வெற்றியின் ரகசியம். மறுபடியும் சொல்கிறோம், இதுதான் எங்கள் வெற்றியின் ரகசியம். இப்பொழுது பாடத்தை பார்க்கலாம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் இங்கிலீஷ்ல பேசலாம். இந்த கேள்வியின் பதிலை நீங்க சொல்லுங்க. கேள்வி 1: நான் படிக்க வேண்டியிருக்கிறது. I to read have. இதன் பதிலுள்ள வாய்ப்பாடு 10வது வரி பதிலை வாய்ப்பாடில் 10வது வரி பார்த்து நீங்க சொல்லுங்க. பதில் தெரிந்தவர்கள் பதிலை 3 முறை சொல்லுங்க. பதில் தெரியாதவர்கள் இந்த தலைப்பில் 8ஆம் நம்பர் வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கங்க. வாழ்த்துக்கள். நன்றி. இங்கிலீஷ் எங்கள் பயிற்சி வாய்ப்பாடு முறை ஒரு புதிய கண்டுபிடிப்பு பார்த்து பேசும் பயிற்சி 8 வாய்ப்பாடுகள் 34 வரிகளில் நிகழ்கால பேச்சுகள் அனைத்தையும் சுமார் 1,00,000 வாக்கியங்களை இன்று முதல் எல்லோரும் இங்கிலீஷ்ல பேசலாம். உடனே வாட்ஸ்அப் மெசேஜ் 4196 அனுப்பி அதன் பிடிஎஃப் வாங்கிக்கங்க. பயிற்சி இலவசம். வாய்ப்பாடுகள் என்றால் இங்கிலீஷ் டென்சஸ் எழுத இங்கிலீஷ்ல பேச வேண்டும். ஆகவே தான் நாம் இங்கிலீஷ் டென்சஸ்களை வாய்ப்பாடு என்று சொல்லுகிறோம். அப்படியென்றால் இங்கிலீஷ் டென்சஸ்களை அதாவது வாய்ப்பாடுகளை தினமும் பல தடவைகள் படிக்க வேண்டும். அப்பொழுது தான் இங்கிலீஷ்ல சீக்கிரமாக பேச முடியும். குறிப்பு: இந்த பாடத்தை 3 முறை இந்த வீடியோவில் கேட்கலாம். நீங்க 3 முறை கேட்டு பல தடவைகள் சொன்னால்தான் இங்கிலீஷ்ல பேச முடியும். இதுதான் எங்கள் வெற்றியின் ரகசியம். மறுபடியும் சொல்கிறோம், இதுதான் எங்கள் வெற்றியின் ரகசியம். இப்பொழுது பாடத்தை பார்க்கலாம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் இங்கிலீஷ்ல பேசலாம். இந்த கேள்வியின் பதிலை நீங்க சொல்லுங்க. கேள்வி 1: நான் படிக்க வேண்டியிருக்கிறது. I to read have. இதன் பதிலுள்ள வாய்ப்பாடு 10வது வரி பதிலை வாய்ப்பாடில் 10வது வரி பார்த்து நீங்க சொல்லுங்க. பதில் தெரிந்தவர்கள் பதிலை 3 முறை சொல்லுங்க. பதில் தெரியாதவர்கள் இந்த தலைப்பில் 8ஆம் நம்பர் வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கங்க. வாழ்த்துக்கள். நன்றி. இங்கிலீஷ் எங்கள் பயிற்சி வாய்ப்பாடு முறை ஒரு புதிய கண்டுபிடிப்பு பார்த்து பேசும் பயிற்சி 8 வாய்ப்பாடுகள் 34 வரிகளில் நிகழ்கால பேச்சுகள் அனைத்தையும் சுமார் 1,00,000 வாக்கியங்களை இன்று முதல் எல்லோரும் இங்கிலீஷ்ல பேசலாம். உடனே வாட்ஸ்அப் மெசேஜ் 4196 அனுப்பி அதன் பிடிஎஃப் வாங்கிக்கங்க. பயிற்சி இலவசம். வாய்ப்பாடுகள் என்றால் இங்கிலீஷ் டென்சஸ் எழுத இங்கிலீஷ்ல பேச வேண்டும். ஆகவே தான் நாம் இங்கிலீஷ் டென்சஸ்களை வாய்ப்பாடு என்று சொல்லுகிறோம். அப்படியென்றால் இங்கிலீஷ் டென்சஸ்களை அதாவது வாய்ப்பாடுகளை தினமும் பல தடவைகள் படிக்க வேண்டும். அப்பொழுது தான் இங்கிலீஷ்ல சீக்கிரமாக பேச முடியும். குறிப்பு: இந்த பாடத்தை 3 முறை இந்த வீடியோவில் கேட்கலாம். நீங்க